Hi guys, welcome to Jolly Vlogs with Pranav. So இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே ரெடி ஆகிட்டோம். ஸோ இதோட நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட நெக்ஸ்ட் டெஸ்டினேஷனுக்கு போக போகிறோம்னு ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். மகாபலேஸ்வர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு போக போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஊர் வந்து பார்த்தீங்கன்னா இதை கூட கொஞ்சம் ஹைட்டுன்னு போட்டிருக்காங்க, பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா ரெயின் நம்மளை வரவேற்குதா என்னன்றதை பார்ப்போம். உண்மையிலே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் வெயில் அடிக்குதுங்க. இங்கே என்ன கிளைமேட்டுங்க, இங்கே சத்தியமாக ஒன்றும் புரியல. இப்போ டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க இங்கே கிளைமேட்டு, செம்மையாக இருக்குங்க. ஷோக்குள்ளே போனோம். ஸோ போகிற வழியில் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு பிளேஸுக்கு போயிட்டு போகிறோன்னு சொன்னேன்ல, அது என்னன்னு நான் சொல்லியிருப்பேனா? சரி ஓகே, அது சொல்லியிருந்தாலும் பரவாயில்ல. உங்களுக்கு நான் அந்த இடத்துக்கு போய் உங்களுக்கு ஒரு பிஜிஎம்மோட காமிச்சா தான் அந்த இடம் கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் அந்த இடத்த உங்களுக்கு காமிக்கிறேன். கிளைமேட் வந்து பார்த்தீங்கன்னா சில்னஸ்ன்றது பெருசாக இல்லை, நார்மலாக தான் இருக்குது. பட் திடீர்னு ரெயின் வந்ததுன்னா அதனால தான் இதை போட்டுட்ருக்கிறது. ஸோ திடீர்னு ரெயின் வந்ததுதான் அப்படின்றதுக்காக தான். மற்றபடி நான் வந்து குளிர்காலம் ஜர்க்கின் போடலங்க. மேக்ஸிமம் குளிர்ன்றது நாங்கள் வந்த டைமில் இங்கே நார்மலாக தான் இருக்குது. பிகாஸ் இது வந்து பார்த்திங்கன்னா ரெய்னி சீசன் முடிஞ்சு போகிற டைம்ன்றதுனால இந்த டைமில் கொஞ்சம் நார்மலாக தான் இருக்குது. என்ன ஒரு சில வியூ பாயிண்ட்ஸ் தான் மிஸ்ட்டு வந்து மறைச்சி விடுது. அங்கே அதிசயமாக ஒரு சில இடங்களை கொஞ்சம் தெரிஞ்சுது, பார்க்கலாம். மகாபலேஸ்வர்லேயும் அதே மாதிரி இருக்குமா இல்லை அங்கே கொஞ்சம் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நாங்கள் வந்து இதே டைம் லைன், அதாவது இப்போ நாங்கள் 28லேருந்து இந்த 3ஆம் தேதிக்குள்ளே வந்திருக்கோம்ல, ட்ரிப்போட இதுன்னு சொல்லலாம். ஸோ நீங்கள் இந்த டைமில் யாராவது வந்திருக்கீங்களா, நாங்கள் வந்தது கரெக்டான டைமான்றது மட்டும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா ஒரு சில இடங்களில் வந்து கொஞ்சம் ரெயின் இருக்குது, ஒரு சில இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக இருக்குது. ஸோ அதனால் வந்து நீங்கள் என்னன்றதை சொல்லுங்கள். ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா எங்களை மாதிரி கொஞ்சம் பேர் தாங்க ஆக்சுவலாக இங்கே சுற்றி பார்க்குறதுக்கெலாம் வருவாங்க இந்த ரெசார்ட்டுக்கு. மோஸ்ட்லி வந்து கிளப் இருந்தால் இவர் சொல்கிறாரு வந்து ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு. பட் என்னை பொறுத்த வரைக்கும் நான் அதெல்லாம் ஒத்துக்க மாட்டேன். நம்ம வந்தது என்ன, நம்ம இன்றைக்கோ நல்லா வரும்போது அந்த இடத்த சுற்றி பார்த்துட்டு போவோம் அப்படின்ற மாதிரி தாங்க மோஸ்ட்லி இருக்கும். ஸோ பார்ப்போம் எப்படி இருக்க போகுது இன்றைக்கி அப்படின்னு சொல்லிட்டு. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே ப்ரெஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஆல் ஆப்ஷன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களை ரெகுலராக பார்க்க முடியும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட கார் வந்துருச்சு. ஸோ ஏறி உட்காந்தாச்சு, லக்கேஜையும் அவங்க மேலே இது பண்ணியாச்சு. ஸோ இங்கேருந்து நம்ம நேராக போகிற வழியில் அந்த ஒரு ஸ்பாட்டை பார்த்துட்டு அங்கேருந்து நேராக நம்ம மகாபலேஸ்வரர் போக வேண்டியதான். அதான் நம்மளோட பிளான். ஆக்சுவலாக உங்களுக்கு இப்போ நம்ம போகக்கூடிய இடம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே லோனாவாலாலேருந்து 129 கிலோமீட்டர் ஹைட்டில் இருக்குது. அது என்ன இடம்ன்றதை நான் இப்போ சொல்லலை அப்படின்றதுக்காக மெயின் ரீசன், உண்மையிலேயே ரொம்பவே ப்ரௌடான ஒரு இடங்க அது. அதை பற்றி நான் நேராக அங்கே போயிட்டு உங்களுக்கு சொன்னால் தான் நல்லாயிருக்கும். ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் எக்ஸாக்டாக அந்த இடத்த வந்து இப்போ உங்களுக்கு நான் சொல்லலை. ஸோ கண்டிப்பாக நிறைய பேர் அந்த இடத்துக்கு போயிருப்பீங்க. அதுவுமே முக்கியமாக அந்த மான்சூன் டைமில் வந்து நிறைய பேர் அந்த இடத்துக்கு கண்டிப்பாக ப்ரிஃபர் பண்ணி போயிருப்பீங்க. அது உண்மையே ஒரு பயங்கரமான ஒரு இடம்னு கூட சொல்லலாம். ஸோ ஓவராலாக நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் அங்கே போக போகிறேன். ஸோ அங்கே போயிட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்றதை காமிக்கிறேன். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, நம்ம வந்திருக்கிற இடம் தான் ராய்கட் ஃபோர்ட். ஸோ உண்மையிலேயே மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த பிரம்மாண்டமான ஒரு இடத்துக்கு தான் வந்திருக்கோம். ஸோ பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. இப்போ இங்கே வந்து ரோப் கார் இருக்குங்க. ஸோ ரோப் கார் மூலியமாக தான் மேலே போகணும். செம்மையாக இருக்குங்க வியூ. இருங்க காமி, மழை செம்மையாக இருக்குங்க. இங்கே மேலே தான் போகணும். ஏதாவது தெரியுதான்னு பார்ப்போம். மேலேருந்து ஒன்றும் தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஆனால் மூவிங்காக தான் இருக்குது. அட்லீஸ்ட் தெரியுதுப்பா லைட்டாக ஏதோ வால். அதான் வாலா இல்லை மலையோட என்னன்னு தெரில, ஏதோ தெரியுதுங்க. நான் உங்களுக்கு மேலே போய் காமிக்கிறேன். நல்லா போது பாருங்க ரோப் கார். ஸோ இங்கே தெரியுது பார்த்தீங்களா? ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா ரோப் காருக்கான என்ட்ரி.
ஸோ இங்கே எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்கன்றதை நான் உங்களுக்கு டிக்கெட் கவுண்டர் பக்கத்தில் போயிட்டு சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு இந்த ரோப் கார் எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, நீங்கள் டூ அண்ட் ஃப்ரோ போயிட்டு வரீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 315 ருபீஸும், நீங்கள் ஒன் வே மட்டும் போகிறீங்க அப்படின்னா 215, அண்ட் ஒருவேளை நீங்கள் சீனியர் சிட்டிசனாக இருக்கீங்க அப்படின்னா 210 ருபீஸ் உங்களுக்கு சார்ஜ் பண்ணுவாங்க. ஆனால் நீங்கள் சீனியர் சிட்டிசனாக இருந்தீங்கன்னா நீங்கள் கம்பல்சரியாக உங்களுக்கு ஆதார் கார்டை காமிக்கணும். ஸோ அதை காமிச்சதுக்கு அப்புறமா தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 210 ருபீஸ் வந்து உங்களுக்கு வந்து அலாட் பண்ணுவாங்க. அப்படி ஒருவேளை நீங்கள் சீனியர் சிட்டிசனாக இருக்கீங்க பட் நீங்க ஆதார் கொண்டு போக மறந்துடுறீங்க அப்படின்னா நீங்க வந்து அப்ப நார்மல் டிக்கெட் தான் உங்களால வாங்க முடியும். ஸோ அதனால நீங்க சீனியர் சிட்டிசனா இருக்கவங்க மறக்காம அந்த ஆதார் கார்டை கொண்டு போங்க. ஐ திங்க் ஒருவேளை சம் டைம்ஸ்ல வந்து இங்க கொஞ்சம் கும்பல் இருக்கும் போல இருக்குங்க, அதான் இங்க போய் வச்சிருக்காங்க. இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி ஓபன் மாதிரி தான் வச்சிருக்காங்க. ஏன்னா பிகாஸ் வந்து வேணாம் அது ரிஸ்க். கொஞ்சம் மொபைல் உள்ள வச்சு எடுங்கப்பா. மேக்னெட் தானா எனக்கு செம்ம ஸ்டீப்பா ஏறுதுங்க. ஆக்சுவலா மேலே செமையா இருக்குங்க. ஆக்சுவலா இங்க வந்து பாத்தீங்கன்னா டிக்கெட் கவுண்டர் இருக்கு. இந்த ராய்கட் ஃபோர்ட்டுக்கான என்ட்ரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நீங்க மேல போயிட்டு வாங்கணும். ஸோ கீழே நம்ம பார்த்தது வந்து பாத்தீங்கன்னா ரோப் காருக்கான ஃபெசிலிட்டி. ஸோ ரோப் காருக்கு தனியா காஸ்ட், அப்புறம் மேல போயிட்டு நீங்க தனியா காஸ்ட் கொடுத்து பாக்குற மாதிரி தான் இருக்கும்னு நம்ம சொல்லலாம். ஸோ அதனால நீங்க அங்க, அதாவது இந்த ராய்கட் ஃபோர்ட்டுக்கான என்ட்ரன்ஸ் ஃபீயா அவங்க எவ்வளவு வாங்குறாங்க அப்படின்னா 25 ருபீஸ் வந்து வாங்குறாங்க. மோஸ்ட்லி இந்த ஆர்கியாலஜிக்கல் சர்வேக்கு கீழே வரக்கூடிய எல்லா இடங்களுக்குமே இந்த ஸ்டாண்டர்டா 25 அப்படின்ற மாதிரி தான் வச்சிருப்பாங்க. ஈவன் நம்ம லோனாவாலால கார்லா பாஜா கேவ்ஸா இருக்கட்டும், அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அந்த லோக்கல் ஃபோர்ட்டா இருக்கட்டும், இது எல்லாத்துக்குமே ஸ்டாண்டர்டா 25 ருபீஸ் தான் கொடுத்துருப்போம். அதே 25 ருபீஸ் தான் இங்க ராய்கட் ஃபோர்ட்டுக்குமே வாங்குறாங்க. இது எனக்கு ரீசனபிளா தாங்க தெரியுது. செமையா இருக்கீங்க. இப்போ நம்ம வந்திருக்கிற இடம் பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ராய்கட் ஃபோர்ட். இந்த ராய்கட் ஃபோர்ட் ஆக்சுவலாக சிவாஜி மகாராஜோட ஒரு ட்ரீம் ஃபோர்ட்னு சொல்லலாம். ஸோ இந்த ஃபோர்ட் கொங்கன் ரீஜியனில் தான் கட்டப்பட்டிருக்கு. ஸோ இது உங்களுக்கு கொங்கன் ஹில்ஸில் கிட்டத்தட்ட ஒரு 2700 ஃபீட் ஹைட் இருக்கக்கூடிய ஒரு மலை மேலே தான் இந்த ஃபோர்ட்டை கட்டியிருக்காங்க. ஒரிஜினலாக இந்த ராய்கட் ஃபோர்ட்டோட பேர் சந்திர ராய்கட் அப்படின்ற மாதிரி தான் இருந்திருக்கு. அதுக்கப்புறமா 1674 தான் சிவாஜி மகாராஜ் தன்னோட கோரினேஷன் இங்கே நடந்ததுக்கு அப்புறமா அவர் இந்த ஃபோர்ட்டுக்கு ராய்கட் அப்படின்ற மாதிரி பேர் வச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம அந்த மொமெண்ட்ல தான் மராத்தா எம்பையருமே ஃபார்ம் ஆயிருக்கு. சோ இது மூலமா இந்த ஃபோர்ட்டை நீங்க ஒரு நார்மலான ஃபோர்ட் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆக்சுவலா முக்கியமா இந்த ராய்கட் ஃபோர்ட் தான் உங்களுக்கு மராத்தா கிங்டமோட ஒரு கேபிட்டலாவுமே இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த ஃபோர்ட்டுக்கு போகிறதுக்கான வழி கிட்டத்தட்ட உங்களுக்கு 1500 ஸ்டெப் நீங்க கிளைம் பண்ணி தான் போகணும். உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 ல இருந்து 4 மணி நேரம் ஆகும் மேல போறதுக்கு அப்படின்ற மாதிரி தான் இருந்திருக்கு. ஈவன் அந்த வழியில தான் கிங்ஸ், அதுக்கப்புறம் சோல்ஜர்ஸ் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஏறி போயிருக்காங்க. ஆனா இப்ப ரீசெண்டா தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கேபிள் கார் ஃபெசிலிட்டி போட்டு கிட்டத்தட்ட ஒரு 4 to 5 மினிட்ஸ்ல நீங்க மேல போயிடலாம் அப்படின்ற மாதிரி ஆக்சுவலா அவங்க வச்சிருக்காங்க. ஸோ உண்மையிலேயே அந்த மேல போகக்கூடிய வியூ வந்து பாத்தீங்கன்னா செமையா இருக்கும். ரொம்பவே ஸ்டீப்பாவுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த மலை மேல இந்த ஃபோர்ட்டை கட்டியிருக்காங்கன்றதுனால அந்த ஏறக்கூடிய வழியவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு த்ரில்லிங்கான ஒரு விஷயத்தை உங்களுக்கு கொடுக்கும். ஸோ இந்த ஃபோர்ட்ல எந்தெந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா மகா தர்வாசா. ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபோர்ட்டுக்கான மெயின் என்ட்ரன்ஸ். இது மட்டும் இல்லாம உங்களுக்கு ராஜா பவன். ஸோ இந்த இடத்துல தான் வந்து பாத்தீங்கன்னா சிவாஜி மகாராஜோட பேலஸ் இருந்தது. ஜெகதீஸ்வர் டெம்பிள் அப்படின்ற ஒரு டெம்பிளுமே வந்து பாத்தீங்கன்னா மேல இருக்கு. பட் இப்போ நம்ம வந்த டைம்ல ஃபுல்லா மிஸ்டா இருக்கிறதுனால வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஓரளவுக்கு தான் வியூ இருக்கு. பட் நீங்க இதெல்லாம் கிளியரா பார்க்கணும்னா நீங்க வந்து இந்த மிஸ்ட் இல்லாத டைம்ல வந்தீங்கன்னா நல்லா இருக்கும். பட் இந்த டைமுமே வந்து பாத்தீங்கன்னா உண்மையிலேயே ஒரு அட்வென்ச்சரஸா செமையா இருக்குங்க. இதை தாண்டி உங்களுக்கு சத்ரபதி சிவாஜி மகாராஜ் இறந்து போய் அவரோட சமாதி வந்து பாத்தீங்கன்னா அங்கதான் இருக்கு. ஸோ எந்த அளவுக்கு பிரேவான ஒரு கிங்கா இருந்திருக்காருன்றதா அந்த கோட்டையை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அவ்வளவு பிரம்மாண்டமா வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃபோர்ட்டை வந்து உங்களுக்கு கட்டியிருக்காங்க. ஈவன் அந்த இடத்தை பார்க்கும் போதே உங்களுக்கு தனியா ஒரு ரெஸ்பெக்டே பில்ட் ஆகும் நம்ம சொல்லலாம். இதை தாண்டி அங்க தாக்மாக் தூக் அப்படின்ற ஒரு இடம் இருக்கு. ஸோ இந்த இடத்துல தான் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த ஒட்டுமொத்த ஃபோர்ட்லயுமே வந்து பாத்தீங்கன்னா ராக்கை யூஸ் பண்ணி கட்டி அதுல ஏகப்பட்ட கார்விங்ஸுமே பண்ணி வச்சிருக்காங்க. அதே சமயத்துல சிவாஜி மகாராஜ் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே ஸ்ட்ராங்கான டிஃபென்ஸ் சிஸ்டம் இருந்திருக்கு. இது மூலியமா சத்ரபதி சிவாஜி மகாராஜுக்கு வந்து பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு மிலிட்டரி பிரில்லியன்ஸ் இருக்கு அப்படின்றது நமக்கு தெரியும். இந்த ஃபோர்ட்டை பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு தனி மரியாதை
மரியாதையே வரும்னு சொல்லலாம். இது வந்து மராத்தா கிங்டமோட நார்மல் ஃபோர்ட் மட்டும் கிடையாது, அவங்களோட ஹார்ட். அது மட்டும் இல்லாமல் சிவாஜி மகாராஜோட கரேஜ், விஷன், ப்ரைட், இது எல்லாத்துக்கான ஒரு சிம்பிளாக இந்த ஃபோர்ட் வந்து பார்த்தீங்கன்னா விளங்கியிருக்கு. ஸோ பாருங்களேன் எவ்வளோ பிரம்மாண்டமாக இந்த ஃபோர்ட் நின்றுட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஓவராலாக இந்த ஃபோர்ட் எப்படி இருக்குன்றதை பாருங்க. இந்த ராய்கர் ஃபோர்ட்டுக்கு இப்போ நாங்கள் மேலே வர்றதுக்கு நாங்கள் ரோப் காரில் வந்திருப்போம். நீங்கள் ரோப் காரில் மட்டும்தான் வர முடியுமா இவ்வளோ செலவு பண்ணி அப்படின்னா நீங்கள் கேட்டிங்கன்னா இல்லைங்க. ஆக்சுவலாக நீங்கள் ஸ்டெப்ஸில் கூட வரலாம். ஸ்டெப்ஸில் வந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே லாங்காக டைம் எடுக்கும். கிட்டத்தட்ட நீங்கள் கீழே இருந்து மேலே போகிறதுக்கு 3 to 4 hours எடுக்கும். ஸோ அந்த ஒரு ரீசனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ரோப் காரில் வந்தோம். ஸோ இதுக்கு வந்து ஸ்டெப்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வர்றதுக்கான வழி இருக்குது. பட் என்ன பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒருவேளை நாங்கள் வந்து இந்த மான்சூன் டைமில் வந்தீங்கன்னா நான் ஸ்டெப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். பிகாஸ் மிஸ்ட்னால நிறைய இடங்கள் கிளியராக தெரியாது. ஈவன் நிறைய இடங்கள் ஸ்டெப்ஸ் வந்து ரொம்பவே ஸ்டீப்பா இருக்கும் அப்படின்ற மாதிரியுமே கேள்விப்பட்டேன். ஸோ அதனால நீங்க வந்து ஒருவேளை இந்த கிளியரா இருக்கக்கூடிய டைம்ல வரீங்க அப்படின்னா உங்களால ஏறி வர முடியும் ஸ்டெப்ஸ்லனா நீங்க அப்போ வந்து ஸ்டெப்ஸ்ல வாங்க. மற்றபடி என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க கண்டிப்பா நீங்க கொடுக்கக்கூடிய அந்த ரோப் காருக்கான பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா வர்த்தா தான் இந்த பிளேஸை விட்டு நீங்க வெளில போகும்போது இருக்கும். நீங்க தாராளமா இந்த பிளேஸ்க்கு நீங்க ரோப் கார்லயே வரலான்ற மாதிரி தான் நான் சொல்லுவேன். ஃபுல்லா மிஸ்டிங்க ஆக்சுவலாக சொல்ல போனா ஒரு சில இடங்கள் தெரியுது, ஒரு சில இடங்கள் மிஸ்ல கொஞ்சம் தெரியல. பட் நம்மளால முடிஞ்ச அளவுக்கு சத்ரபதி சிவாஜி மகாராஜா ஓரளவுக்கு நல்லா எடுத்துட்டாங்க. ஆமா அது நடந்து வர படிக்கட்டு அங்க. உண்மையிலே இந்த இடத்த விட்டு போகணுன்ற மனசே இல்லைங்க. அவ்வளோ பிரம்மாண்டமா அவ்வளோ பயங்கரமா இருக்கு. ஸோ ஒரு ப்ரௌட் மொமெண்டா இருக்கு இங்க வந்து. ஸோ கண்டிப்பா லைக் அடுத்த வாட்டி இந்த இடத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு இந்த அக்டோபருக்கு அப்புறமா இந்த ரெயின்லாம் கொஞ்சம் குறைஞ்சதுக்கு அப்புறம் வரணுங்க. அப்போ வந்தோம்னா நம்மளால எல்லா பிளேசஸுமே கிளியரா பார்க்க முடியும். அப்போ உங்களுக்கு மறுபடியும் ஒரு தடவை எப்பயாவது இங்க வரதுக்கு டைம் கிடைச்சதுன்னா நான் உங்களுக்கு ஓவராலா ஃபுல்லா இந்த இடம் வந்து மற்ற சீசன்ஸ்ல எப்படி இருக்குன்றதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இதோட நம்ம இங்க இருந்து நேரம் மகாபலேஸ்வர் போக வேண்டியதுதான். ஸோ போறதுக்கு நடுவில் நாங்கள் எங்கேயும் போக போறது இல்லை. ஸோ இங்கிருந்து மகாபலேஸ்வர் போய் ரீச் ஆயிட்டு நான் உங்களுக்கு இந்த வீடியோவோட ஃபினிஷிங் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். செம்ம எக்ஸ்பீரியன்ஸுங்க சத்தியமா செம்மையாக இருக்குங்க. உங்கள் யாருக்காவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெயின் டைமில் இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த டைமில் கன்ஃபார்மாக வாங்க. இப்போ அதுவும் ரெயினோட சேர்த்து காற்று வேறு தள்ளுதா அதான். ஸோ ஓகேங்க, நாங்கள் இன்னும் ஆக்சுவலாக லஞ்சே சாப்பிடல. ஸோ எங்கள் ஹோட்டலில் லஞ்ச் சாப்பிட்டுட்டு இங்கேருந்து நாங்கள் எங்களோட ரெசார்ட்டுக்கு போக வேண்டியது தான்.
ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரூமுக்கு வந்து ரீச் ஆகியாச்சு. ஸோ உண்மையிலே வந்து பார்த்தீங்கன்னா செம பெரிய ரூம் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே கிளாஸ் இருக்குது அண்ட் இங்கே நடுவில் பெட்டு கொடுத்துருக்காங்க அண்ட் ஆஸ் யூஷுவல் எப்பவும் போல் கெட்டில் அண்ட் கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரிட்ஜு. ஸோ அண்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சைடில் வந்து பாத்ரூம், இந்த கபோர்ட் இருக்குது. ஸோ இந்த சைடில் கபோர்ட் இருக்குது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாத்ரூம் இருக்குது. பார்த்தோன்னா ஸோ உண்மையிலேயே எல்லாமே பெருசு பெருசாக இருக்குது. இந்த இடத்துல பாத்ரூம் கொடுத்துருக்காங்க, அதே புதுசாக தாங்க இருக்குது ஆக்சுவலாக. ஓகே கைஸ், ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் போன பிளேசஸ் இங்கே பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ராகட் ஃபோர்ட் அப்படின்ற அந்த ஒரு ஃபோர்ட்டு தான் போயிருப்போம். ஸோ அந்த ஒரு என்னதான் நாங்கள் இன்றைக்கி ஒரே ஒரு இடம் போனாலுமே செம ப்ளசண்ட்டாக இருந்துச்சுங்க. பிகாஸ் நான் வந்து ரொம்ப நாளாக அந்த இடத்துக்கு போகணும். முக்கியமாக அந்த சாவா அப்படின்ற அந்த மூவி வந்தது, அது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அந்த மூவி வந்ததுலேருந்து எனக்கு வந்து அந்த ராய்கட் ஃபோர்ட்டுக்கு போகணுன்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் இன்றைக்கி அந்த ராய்கட் ஃபோர்ட்டை வந்து பார்த்துட்டு வந்துட்டோம். ஸோ எனக்கு அந்த ஃபோர்ட் ரொம்பவே பிடிச்சிருந்தது. எத்தனை பேர் ராய்கட் ஃபோர்ட்டுக்கு போயிருக்கீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனை கமெண்ட் பண்ணுங்கள், நானுமே தெரிஞ்சுக்கிறேன். அதே மாதிரி நாளையிலேருந்து தான் நாங்கள் இங்கே லோக்கல் அந்த மகாபலேஸ்வரில் லோக்கல் பிளேசஸ் எல்லாத்தையுமே சுற்றி பார்க்க போகிறோம். அதெல்லாம் நீங்கள் அப்கமிங் வீடியோஸ் தான் வந்து பார்ப்பீங்க. ஸோ ராய்கடை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து லைக் நாங்கள் வந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது வந்து நீங்கள் எப்படி போகிறீங்கன்றது பேஸ் பண்ணி தான். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லோனாவாலா அண்ட் மகாபலேஸ்வர் ரெண்டுத்துக்குமே ராய்கட் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரலில் வரும். ஸோ ஒன்று நீங்கள் மகாபலேஸ்வர் பிளான் பண்ணும்போது லோனாவாலா கவர் பண்ணிட்டு போகிற மாதிரி, இல்லைனா எங்களை மாதிரி நீங்கள் லோனாவாலா அண்ட் மகாபலேஸ்வர் ரெண்டுமே சேர்த்து பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் அப்போ நடுவில் வந்து லைக் நீங்கள் எப்படி பிளான் பண்ணிக்க போகிறீங்களோ பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து ராய்கட் வச்சுக்கோங்க. பட் கன்ஃபார்மாக அந்த இடத்துக்கு போங்க, செம்மையாக இருக்குங்க. பட்டு எங்களால் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மிஸ்ட் அதிகமாக இருந்ததுனால ஒரு சில இடங்கள் தான் நான் எங்களால் உங்களுக்கு கவர் பண்ணி காமிக்க முடிஞ்சுது. பட் கண்டிப்பாக அந்த இடத்துக்கு மிஸ்ட்டு கம்மியாக இருக்கிற டைமில் போகணுங்க, மேலே எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிட்டு அப்படியே ஆல் ஆப்ஷன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களால் ரெகுலராக பார்க்க முடியும். உங்களை நான் இன்னொரு சூப்பரான வீடியோ மீட் பண்ணுறேன். Until then, bye from Jolly Vlogs.